மலையாளத்தை விட்டு பொட்டதூர் எல்லைக்கு எப்படி வராது? காட்டு மலை தாங்காட்டார் வச்சுக்கிட்டு நீங்க நைனார் குரல்ல கூப்பிடுறான். யாரு நீ யாரு? எந்த ஊரு? நீ யாரடா? எந்த ஊரடா? உன் பேரடா? கதை கூறடா? எந்த ஊரடா? உன் பேரடா? கதை கூறடா? யாரடா? எந்த ஊரடா? உன் பேரடா? கதை கூறடா? யாரடா? எந்த ஊரடா? உன் பேரடா? கதை கூறடா? நீ யாரு? எந்த ஊரு? எந்த நாடு? எங்க இருந்து இங்க வந்து ஆய் கணக்கான்ற கணக்கமில்ல ஆளை பார்த்தா தெரியவில்லையா? அதான் எங்க நான் இங்கே பழகப்பட்ட குரல் மாதிரி இருக்கு. நான் தாண்டா முதலாளி. எந்த முதலாளி? யாருக்கு முதலாளி?
அடே கணக்கு ஐயோ எங்க நைனார் குரல் மாதிரியே இருக்கு. என்ன சோதித்து பார்த்து மந்திரம் வச்சிடுவோம் உனக்கு. நைனாரே உயிரமா இருக்கீங்க? இல்ல நீ செத்து விட்டு என்ன நீ செத்துட்டீங்கன்னு நினைச்சிட்ட. எப்போ போன்னு நினைச்சுட்டு இருக்கான போல இருக்கு. அதான் பண்ணிட்டு இருக்கிறான். போய் காலம் போய் ரொம்ப நாள் ஆகுது. இன்னும் வீடு வந்து சேர்றிய. ஏய் கணக்கப்பில்ல, நான் மாந்திரிக கத்துக்கிற போனேனே வெகு காலம் ஆகுதுன்னு கேட்கிறேன். ஓ மாந்திரிகம் கத்துக்கிறீங்க? கணக்கப்பில்ல, நான் எதுக்கு மாந்திரிகம் கத்துக்கின்னு வந்த உனக்கு தெரியாது. பெரிய செல்லிய சிறைப்படிக்க போறேன்னு. அந்த செல்லியாலை சிறை பிடிக்க அப்பா கணக்கப்பில்லை ஆடி மாசம் முத வெள்ளி. ஆமா அந்த செல்லியம்மனுக்கு கூழ் ஊத்தணும். கூழ் ஊத்துறான். ஆமா தாய் கணக்கமில்ல. ஓ மூஞ்ச காட்டி அப்படி சிரிக்கா? எனக்கு ஒரே பயமா இருக்கு. யாருக்கு உனக்கா? ஆமா. ஏய் கணக்கமில்ல, அந்த செல்லி அங்க இருந்தா தானே அவன் கூழ் ஊத்துவான். ஆமா இருந்தா தானே. செல்லி இருந்தாதான் கூழ் ஊத்தணும். உடலாமா? உடக்கூடாது. உடக்கூடாது. ஆமா. அதுக்கு முன்னதாக ஆமா நம்ம கத்துக்கிட்டு வந்த மந்திரம் பழிக்குதான்னு பாக்கணும். பழிக்குதானே? பெரிய உருவம் வச்சிருக்கான். இவன் மேல பழிக்க வைக்கமா? அதுக்குதான் நம்ம இப்ப யாரு கூட்டு பாக்கணும்? யாரு? மலையாள பகவதி. மலையாள பகவதி. மலையாள பகவதி ஓடிவா ஓடிவா. மலையாள பகவதி ஓடிவா ஓடிவா. அயல் புறத்தியை ஓடிவா ஓடிவா. அயல் குரலியை ஓடிவா ஓடிவா. மலையாள பகவதி தோற்றம் அளித்தார். ஆமா. என்ன செய்தால்? பாலகா என்னை நோக்கி அரிதாக முடிந்தாய். ஆமா. என்ன வர வேண்டும் உன்னிடத்தில்? ஆமா. நான் என்ன வரம் கேட்டாலும் எனக்கு தருவதாக எனக்கு முதலில் சத்திய பிரமாணம் செய்வேன். நீ எந்த வரம் கேட்டாலும் அப்படியே தருவேன் என்று சத்திய பிரமாணத்தை இருக்கின்றேன். ஆமா. நான் செல்லியாலை சிறை பிடிக்க உத்தாமியே செல்லியால சிறை பிடிக்கணும். எப்பா சிவகண்டா, நீ கேட்கும்படியான வரமாக வச்சது இந்த உலக புவனமே தாங்காதப்பா. நீ கேட்கும்படியான வரமாக பட்டது தாயே. யாராலையும் தர முடியாத வரத்தை நீ என்னுடைய ஆயிரக்கணக்கான நிலைகள் எல்லாம் அந்த செல்லியால பாழாகி விட்டது. அதனாலே அவளை நான் சிறைபிடித்தாக வேண்டும். நீ ஆயிரக்கணக்கான விளக்கு போனதுனாலே அந்த செல்லியாலை சிறை வைக்க வேண்டும். ஆமா. அப்படி என்றால் நீ என்ன செய்ய வேண்டுமா? என்ன? ஒரு நாட்டுக்கு தலைமகளாக விலக வேண்டும். அதிலே தலைச்சம் கருவாக வளர வேண்டும். சரிதான். நீ அதை பலி கொடுத்தாலானால் அந்த செல்லியாலை நீ வசியப்படுத்த வேண்டலாம். தாயே பகவதி, அப்படியே ஆகட்டும். தாய்க்கு தலைமகளாக இருக்கணும். ஆமா. நாட்டுக்கு தலைமகளாக இருக்கணும். ஆமா. அவ வயிற்றிலே இருக்க முடியாது, தலைச்செருவாக இருக்க வேண்டும். அப்படியே இருக்கட்டும். அப்படி என்று ஆண்டவனாகப்பட்டவன் சிவகண்டனைனா ஆமா எங்க வரார்? எங்க தேடி வரார் கற்பிணியை ஆண்டவனோ